கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நடந்தது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் மட்டும் இரங்கல் பதிவிட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் ஓடி ஒளிந்து கொண்டார். இறந்தவர்களையோ காயமடைந்தவர்களையோ நேரில் சென்றோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ கூட நலம் விசாரிக்கவில்லை. 36 மணி நேரத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்த விஜய் கரூர் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனது பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு தனது புடைசூழ மிக பாதுகாப்பாக சென்று சேர்ந்தார். அப்பொழுதாவது அந்த சம்பவம் குறித்து ஏதாவது பேசுவார் அல்லது செய்வார் என எதிர்பார்த்து காத்திருந்த அவரது ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. கரூர் சம்பவத்தில் 1.5 வயது குழந்தை முதல் 60 வயது முதியவர் வரை உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் 3 நாட்கள் மௌனம் சாதித்த பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் தமிழ் திரைப்பட நடிகரான விஜய். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது விஜய் சார், ஆனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கீங்க. உங்களோட வார்த்தைகளை எல்லாமே ரொம்ப நேர்த்தியா எழுதி ரொம்ப நல்லாவே ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. விஜயோட இந்த வீடியோ வெளியாகி கடும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சூழல நாட்டே உலுக்கிய கரூர் சம்பவத்துல அடுத்தடுத்த ஆதாரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது. அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார், நாட்டில் மாற்றத்தை மலரச் செய்வார் என இவரை நம்பி ஒரு கூட்டமே இருந்தது. ஆனா இந்த ஆடியோ வெளியாகி அந்த மொத்த பேரோட நம்பிக்கையையும் கனவையும் உடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க அரசியல் பண்றீங்களா இல்ல வியாபாரம் பண்றீங்களா விஜய் சார்? உங்களை நம்பி வந்த மக்களையும் இளைஞர்களையும் இப்படிதான் ஏமாத்தணுமா? நடிகர் விஜய் டிஜிட்டல் கண்டென்ட்களை உருவாக்கும் தனியார் நிறுவனமான லூப்பில் வேலை செய்யும் ஒருவரின் ஆடியோ வெளியாகி உள்ளது. வெளியே வர போற விஜயோட வீடியோ எடிட்ல இருக்கு, முடிஞ்ச உடனே உங்களுக்கு அனுப்புறோம் என்று மீண்டும் அந்த நிறுவனத்தின் ஊழியர் சொல்ல இங்குதான் நமக்கு சந்தேகமே எழும்புகிறது. அப்போ விஜய் பேசிய வார்த்தைகள் அவரோடது இல்லையா? ஸ்கிரிப்ட் தானா? அதை யார் எழுதி கொடுத்தாங்க? மக்களுக்காக பேச வேண்டிய நீங்க ஒரு கண்டென்ட்டை எடிட் பண்ணி வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ இன்னும் மக்களை முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் சார்? அந்த வார்த்தைகள் எதுவும் உங்களோடதும் இல்ல, உண்மையும் இல்ல. என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க யாருன்னு தெரியும்ல. ஜனநாயகம் படம் வரும்போது உங்களை நாங்க பாத்துக்கிறோம் என சொல்லும் அந்த குரல் யாரோடது? உங்களுக்காக வந்த ரசிகர்களையும் மக்களையுமே உங்களால பாத்துக்க முடியல. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிக்க போறீங்க? அப்படி உங்க பின்னாடி யாரு தான் இருக்காங்க என அடுக்கடுக்கான கேள்விகள் மக்கள் கிட்ட எழுந்துகிட்டே இருக்கும். இந்த சூழல்ல அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த ஆடியோவும் வெளிவந்திருக்கு. அப்படி அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க.